கனவுகள் மெய்ப்படும், நினைச்ச காரியங்கள் கைகூடும், வாழ்க்கையில மகிழ்ச்சியின் பக்கங்களை பார்க்க போகிற ஒரு ராசி மகர ராசி. 2025 நிறைய சிரமப்பட்டிருக்காங்கப்பா. இப்போ என்ன ஆக போகுதுன்னு கேட்டீங்கன்னா, குரு பகவானுடைய நேர் பார்வை ஜூன் மாசத்திலிருந்து இவங்க மேல படப்போகுது. உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எந்த தடையா இருந்தாலும் அடிச்சு நொறுக்கிக்கிட்டு மேல வருவாங்க. 2ல ராகு, நாகதோஷத்தினால திருமணம் அமையாம பலருக்கு தடை இருக்கு. இவங்க என்ன செய்யணும்? திருப்பாம்புரம் போகணும். தனஸ்தானத்துல ராகு, பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு, உங்களுக்கு பெரிய அளவுக்கு சம்பாதிக்கணும்னு இருக்கு. கண்டிப்பாக இவர்களுக்கு எதிர்பார்ப்பு. மகர ராசினியர்களுக்கு 2026 எப்படி இருக்கும்? அவங்க இந்த விஷயத்துல போக்கஸ் பண்ணா போதும் ஜெயிக்கலாம் அப்படின்னா எந்த விஷயத்த சொல்லுவீங்க சார்? கனவுகள் மெய்ப்படும், நினைச்ச காரியங்கள் கைகூடும், வாழ்க்கையில மகிழ்ச்சியின் பக்கங்களை பார்க்க போகிற ஒரு ராசி மகர ராசி. 2025 நிறைய சிரமப்பட்டிருக்காங்கப்பா. நம்மளுடைய ஜாதகம் பார்க்க வரக்கூடிய பலரும் பார்த்தீங்கன்னா, சார் எனக்கு எப்போ சார் வேலை கிடைக்கும்? நான் ஒரு கம்பெனியில் ரொம்ப வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சார், அந்த வேலை கையை விட்டு போயிருச்சு சார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மகர ராசியில நிறையப்பா. நிறைய பிரச்சனை, குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை, அதே மாதிரி விவாகரத்து பிரச்சனைகள், வேலை வாய்ப்பு பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனை இருந்துச்சு. இப்போ என்ன ஆக போகுதுன்னு கேட்டீங்கன்னா, குரு பகவானுடைய நேர் பார்வை ஜூன் மாசத்திலேருந்து இவங்க மேல படப்போகுது. அதனால இவங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எந்த தடையா இருந்தாலும் அடிச்சு நொறுக்கிக்கிட்டு மேல வருவாங்க. அது ஒரு குடும்பத்துல பிரச்சனை இருந்தாலும் சரி, நட்புல பிரச்சனை இருந்தாலும் சரி, பண விஷயங்களில் பிரச்சனை இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் அதை தாண்டி கொண்டு வரக்கூடிய யோகம் இவங்களுக்கு இருக்கு. சூப்பர். தடைகளை தகர்த்தெறிய போறாங்க அப்படின்னு சொல்லலாம். சூப்பர் சார். இவங்களுக்கு திருமணம் ஆகட்டும், மறுமணம் ஆகட்டும் எப்படி இருக்கும் சார்? திருமண விஷயத்தை பொறுத்த வரைக்கும்மா, இவங்களுடைய குரு பலன் தாமா ரொம்ப முக்கியம். எவ்வளவு திருமண தடை இருந்தாலும் ஒரு ஜாதகத்துல வந்தோடனே நம்ம பார்க்கிறது கோச்சாரத்துல இவங்களுக்கு சொந்த ஜாதகத்துல பார்க்கக்கூடிய கிரகநிலைகள் ஒண்ணு, கோச்சாரத்துல குரு பகவானுடைய அனுக்கிரகம் இருக்கான்னு பார்ப்போம். இவர்களுக்கு இப்போ குரு பகவான் 7ஆம் இடத்திலிருந்து பார்க்கிறார். ஆகவே நல்ல வாழ்க்கை துணை அமையும். இந்த வாழ்க்கை துணை அமைவதனால இவங்களுடைய கௌரவம் பெருகும், பொருளாதார நிலை உயரும், ஒரு நல்ல சம்பந்தம் அமையுது, நல்ல ஒரு மணமகன் நல்ல மணமகள் அமைகிறாங்க. அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னா, உணர்வு பூர்வமாக இவர்களோடு இணைஞ்சிருப்பாங்க. ஏதோ கடமைக்கு கணவன் மனைவியா வாழ்வதில்லை, உணர்வு பூர்வமாக இவரோட இணைஞ்சிருப்பாங்க. இவங்களுக்கு திருமண வாழ்க்கை மேல நிறைய எதிர்பார்ப்பு இருக்குமா. 2ல ராகு, இந்த ராகு இருக்கும்போது இவங்களுக்கு எல்லாம் நாகதோஷம் இருக்கு. நாகதோஷத்தினால திருமணம் அமையாம பலருக்கு தடை இருக்கு. இவங்க என்ன செய்யணும்? திருப்பாம்புரம் போகணும். பாம்புரம் சென்று இந்த நாகதோஷத்திற்குரிய பரிகாரத்தை செய்துக்கிட்டாங்கன்னா கல்யாண தடை விலகும். சிலருக்கு பாருங்க, இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, நாக்குல புண்ணு, பல்வரிசைகளில் பிரச்சனை அப்படிலாம் சிலருக்கு இருக்கும். அதுவும் சரியாயிரும். இந்த நாகதோஷத்துக்கு பரிகாரம் பண்ணும்போது அதுவும் சரியாயிரும். அப்போ நல்ல முறையில கல்யாணம் கூடி வரும். ஆனா கல்யாணம் கூடி வருவதில் ஒரு இடம் ஃபிக்ஸ் ஆகி தடப்பட்டு போயிருக்கும் பல மகர ராசிக்காரங்களுக்கு. இல்ல கல்யாணம் நெருங்கி நடக்காம போயிருக்கும். கடந்த ஒரு வருஷம், ஏன் சில வருஷங்களாவே ஏன்னா கல்யாணம் கூடி வரலையே, தடையா இருந்துகிட்டே இருக்க அப்படின்னு மகர ராசிக்காரங்க நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவ்வளவு தடைகள் அவங்களுக்கு. அந்த தடைகள் எல்லாமே இந்த குரு பகவானுடைய பார்வையினால நிவர்த்தி ஆகும் போது நல்ல முறையில முதல் திருமணம் கூடி வந்துடும். 2வது திருமணம் கேட்டீங்க, 2வது திருமணத்திற்கு காத்திருக்கக்கூடியவர்களுக்கும் நல்ல செய்தி வரப்போகுதுமா. இவங்க கொஞ்சம் 2வது திருமணத்தின் போது ரொம்ப ஒரு மனசை இப்படித்தான் எனக்கு இருக்கணும் ஒய்ஃப் அப்படின்னு இல்லாம பரஸ்பரம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகணும் அப்படின்னு எண்ண உடையவர்களாக இருந்தால் மிகச்சிறந்த ஒரு லைஃப் பார்ட்னரும் மிகச்சிறந்த மகிழ்ச்சியும் 2வது திருமணத்தில் உங்களுக்கு ஏற்படும். குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கும் சார்? குழந்தை பாக்கியம்மா, 5ஆம் இடத்திற்கு அதிபதியானவன் இவங்களுக்கு சுக்கிர பகவான். இவங்களுக்கு பாக்கியஸ்தானாதிபதி புதன் பகவான். 2 பேரும் சேர்ந்து 12ஆம் இடத்துல இருக்காங்க. அப்ப இந்த ஆண்டு இவர்கள் மருத்துவ ஆலோசனையை பெற்றுக்கொள்வது குழந்தை பாக்கியத்துக்கு நல்ல வழியை தரும். ஜோதிட ஆலோசனை, ஜோதிட பரிகாரங்களும், ஏன்னா ஜோதிடத்தில் அற்புதமான பரிகாரங்கள் குழந்தை பாக்கியத்துக்குன்னு இருக்கு. அது செய்யும் போது நல்ல குழந்தை பாக்கியம் அமையும். பட் எப்படி இருந்தாலும் குழந்தை பாக்கியம் உண்டு இந்த ஆண்டு. ஏன்னா குருவுடைய பார்வை இருக்கு. குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் தட்சிணாமூர்த்தியே நமகங்கிறோம். கொண்டக்கடலை இருக்கு பார்த்தீங்களா, அந்த கொண்டக்கடலையே மாலையாக போடணும். மாலையாக போட்டு நீங்க வழிபாடு செய்து வருகிற போது நல்ல குழந்தை பாக்கியம் உண்டாகும். குரு பகவானுடைய அருள் மிகச்சிறந்த குழந்தை பாக்கியத்தை இவர்களுக்கு கொண்டு கொடுக்க போகுதுமா, அது சந்தேகம் இல்லை. வம்சம் விளங்கும். ரொம்ப நாளா என்ன தடை இருந்தாலும்
தடை விலகி குழந்தை பாக்கியம் உண்டாகும். சூப்பர் சூப்பர். பணவரவு எப்படி இருக்கும் சார்? தனஸ்தானத்துல ராகு, பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு உங்களுக்கு, பெரிய அளவுக்கு சம்பாதிக்கணும்னு இருக்கு. ஓகே. அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தியாகணும்ல, அதுதான் மிக முக்கியம். கண்டிப்பாக இவர்களுக்கு எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும், நல்ல பணவரவு வந்து சேரும். இது நாள் வரைக்கும் உத்தியோகத்துல பிரச்சனை இருக்கு. 3ல சனி பகவான் அமைகிறார். அப்போ உபஜயஸ்தானத்தில் சனி பகவான் உட்காராரு அப்படின்னு சொல்லும் போதே அவருடைய அந்த அமர்வு வந்து இவங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் போக்கும். நல்ல வேலை வாய்ப்பு, அதனால வரக்கூடிய பண வருமானம். வேலை ரீதியாக கான்ட்ராக்ட் போடுவாங்க சில கம்பெனியோட. எங்க கம்பெனி 2 வருஷம் ஒர்க் பண்ணணும், 5 வருஷம் ஒர்க் பண்ணணும்னு சொல்லி இவங்கள்ட்ட கான்ட்ராக்ட் போட்டு இவங்க வேலையில ஜாயின் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு. ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர். இப்ப அரசு துறையில் இருக்காங்க, அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் போன்ற விஷயங்கள் ஏற்படும். இதுல எதுல கவனமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் செக்டார்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு 8ஆம் இடத்துல கேது, சூரியன் 12ல, வம்பு வழக்குகள், ஊழல் வழக்குகள், இதுல மாட்டிக்கொள்ளக்கூடிய அபாயம் மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கிறதுனால அரசு துறையிலே பணியாற்றக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும், பேர் கெட்டு போகாதபடி பார்த்துக்கிடணும். அதே மாதிரி உறவு முறைகள் வருகிற போது இவங்களுக்கு அப்பாவுடைய ஹெல்த்ல அதிக கான்சென்ட்ரேட் பண்ணணும். பல மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இளமையில அப்பாவுக்கும் பையனுக்கும் இடையில சரியான உறவு இருக்காது. அப்பா நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் பையனுக்கு இருக்கும், ஒரு கன்சர்ன் இருக்கும், இருந்தால் கூட உறவு முறை அவ்வளவு திருப்தி இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தந்தையுடைய உடல்நல பாதிப்புகள் இந்த ஆண்டு கொடுக்க வாய்ப்பு இருக்கு உறவுகள்ல. அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். பட் என்ன நம்ம சொன்னாலும் குருவுடைய பார்வை இவருடைய எல்லா பிரச்சனையும் போக போதுமா. ஒரு ஆபீஸ்ல கெட்ட பேர் இருந்தாலும், குடும்பத்துல கெட்ட பேர் இருந்தாலும், பண வருமானத்தில் தடை இருந்தாலும், திருமணத்தில் தடை இருந்தாலும், என்ன குறை இருந்தாலும் நிவர்த்தி பண்ண யாமிருக்க பயமேன்னு குரு பகவான் வராருமா. அவருடைய அருள் இருக்கிறதுனால இந்த வருஷம் சூப்பர்பா இருக்கும். சூப்பர். வீடு மனை வாங்குறதுக்கான யோகம் சார்? வீடுமனையை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு மிகச்சிறந்த யோகம் இருக்கு. 4ஆம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாய் இவர்களுக்கு வந்து 12ஆம் இடத்துல மறைகிறார், அது சந்தேகம் இல்லை. ஆனாலும் கூட இவர்களுக்கு என்ன கேட்டீங்கன்னா, தான் வாழக்கூடிய ஊரை இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்துல வீடு வாங்குவது, சொந்த ஊர்ல வீடு வாங்குவது, வாங்குற வீட்டுல இவங்க வாழ போறாங்கன்னு நான் சொல்லல. ஆனா வீட்டுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்கிற, ஏதோ ஒரு இடத்துல சொத்து வாங்கி வைக்கணும், அது இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இவர்களுக்கு உண்டு. நல்ல சொத்து பெருகும், அந்த அமைப்பு இருக்குமா. சூப்பர் சூப்பர். இப்போ வந்து கடன்ல இருந்து அவங்க மீண்டு வர்றதுக்கான வழிகள் இருக்கா? நிச்சயமா மீண்டு வருவாங்கம்மா. இவங்களுக்கு என்னன்னா 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு. நிறைய பேருக்கு இப்ப கடன் தொல்லைகள் இருக்கு, கடன்னால ஒரு நெருக்கடி இருக்கு. ஏன்னா செவ்வாய் பாதகாதிபதி, அதனால வந்து இவங்களுக்கு கடன் தொல்லைகள் நிறைய இருக்கும் பல மகர ராசிக்காரர்களுக்கு. ஆனால் குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால ஒரு பண வருமானம் வந்து கடன் தொல்லைகள் நீங்குவதற்கு இவர்களுக்கு வழி பிறந்துருமா. இப்போ கடனை பத்தி கவலைப்பட வேண்டாம். சூப்பர். மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் சார்? மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஹையர் எஜுகேஷன் படிக்க விரும்பக்கூடிய மாணவர்கள் தன்னுடைய வீட்டை விட்டுட்டு வெளியிடத்துல தங்கி படிப்பது, ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறது அப்படின்னு கல்வியில இவர்கள் அடுத்தடுத்து நல்ல கோர்ஸ் எடுத்து படிக்கிறது அப்படின்னு பல மாறுதல்களை இந்த ஆண்டு சந்திக்க போறாங்க. சூப்பர் சார் சூப்பர். கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன சார்? கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு முதலே சொன்னேன், அரசு அதிகாரிகள் லஞ்ச லாவணிய வழக்குகளில் சிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு, அவர்கள் அதுல கவனமாக இருக்கணும். அதே மாதிரி அரசியல்வாதிகள் தங்கள் உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கிடணும், அப்பாவுடைய உடல் நலத்திலும் அக்கறை எடுத்துக்கிடணும் மகர ராசிக்காரர்கள். அப்படி இருந்தாலே போரும், இந்த ஆண்டு நல்லபடியா இருப்பாங்க. மகர ராசி நேயர்கள் வந்து வழிபடக்கூடிய தெய்வம்? மகர ராசிக்காரர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற போறாங்கப்பா. அவர்கள் நித்திய கல்யாண பெருமாள் இருக்கார் பாருங்க, அந்த நித்திய கல்யாண பெருமாளை வழிபட்டால் இந்த ஆண்டு மிகப்பெரிய ஏற்றங்கள் அவர்கள் வாழ்க்கையில வந்து சேரும். சூப்பர் சார் சூப்பர்.